தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் என் ஆவியின் வல்லமையால் உனக்கு ஜெயமும் ஆசீர்வாதமான எதிர்காலமும் தந்து உயர்த்துவேன். சகரியா 4:6. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுவரை உங்கள் சொந்த முயற்சியால் எவ்வளவு போராடியும் தொடர்ந்து வீழ்ச்சிகளை சந்தித்து எதிர்காலம் இருண்டு விட்டதோ என மனமுடைந்து கலங்கி நிற்கிறீர்களா? பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் தாமே கொடுக்கும் இந்த உன்னத வாக்குறுதி இன்று கலங்கி நிற்கும் உங்கள் உள்ளங்களுக்கு மாபெரும் ஆறுதலாகும். தேவன் தமது ஒப்பற்ற வல்லமையால் எல்லா மனித வரம்புகளை தாண்டி அசாத்தியமான காரியங்களை மிக எளிதாக வென்று முடிக்க உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். அன்று வெறும் 300 பேரை கொண்டு பல்லாயிரம் பேரை வரைய பிரம்மாண்டமான மீதியானியர் படையை கிதியோன் எளிமையாக முறியடித்த சரித்திரத்தை நாம் பரிசுத்த வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆகையால் இன்று முதல் உங்கள் சுயபலத்தை நம்பாமல் சர்வ வல்ல சேனைகளின் கர்த்தருடைய வழிநடத்துதலுக்காக பரிபூர்ணமாக அர்ப்பணித்து ஜெபத்தில் காத்திருங்கள். அப்போது உங்கள் வீழ்ச்சியில் வெற்றியும் ஆசீர்வாதமுமான எதிர்கால உத்தரவாதமும் அவரே தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் மூலமாக இன்று உங்களை ஆறுதல் படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயத்தின் ஆவியானவரே, இன்று உம் ஆவியின் வல்லமையால் எனக்கு ஜெயமும் ஆசீர்வாதமான எதிர்காலமும் தந்து உயர்த்தும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நீங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.